நீங்க ஸ்கூலுக்கு போறப்ப இந்த ரக்கட் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பானுங்கல்ல, அவனுங்களை எப்படி ஃபேஸ் பண்றீங்கப்பா, எப்படி நீங்க டீல் பண்றீங்க சொல்லுங்களேன். ஸ்கூல்ல அப்படி இருக்காங்களா பசங்க யார் இந்த ரக்கட் பாய்ஸ்ன்னு சொல்லி? சரி, என்னம்மா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் சொல்லு. அவங்க வந்துட்டு முடி எதுவும் கரெக்டா வெட்ட மாட்டாங்க, முடி வித்தியாசமா இருக்கும். சரி, சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. ஓகே, மிஸ் சொல்ற டீச்சருக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க. அது கெத்துன்னு நடப்பு, கெத்துன்னு நினைப்பு மனசுக்குள்ள அவனுங்களுக்கு ஒரு நினைப்பு. திமிரா பேசுவாங்க, பேசுறது திமிரா பேசுறது. பெரியவங்கள்ட்ட அவ்வளவா இது சுத்தம் மதிப்புன்றதே இல்ல. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு ஸ்கூல்ல, பசங்க அப்படி இருக்காங்க. பண்ண மாட்டாங்க. மொத்தம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு வேலையே கிடையாது. அதாவது மை லைஃப் மை ஸ்டைல் மை ரூல்ஸ் யூ கோ, அந்த கேட்டகரியில உள்ள பசங்க அப்படித்தானே? சரி தாங்க நான் சொல்லவா. இப்போ இந்த மாதிரி பசங்க ரோட்ல போகும்போது, ஒரு ரோடு ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கு, சேரும் சகதியுமா இருக்கு, மேடும் பள்ளமுமா இருக்கு, இதுல போவானுங்களா? பொதுவா நம்ம ரோட்டுக்கு எந்த ரோடு சாஃப்டா இருக்கு, எந்த ரோடு நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுதானே போவாங்க. இல்ல இந்த ரோடு வந்து பரவாயில்ல, பள்ளமா இருந்தாலும் பரவாயில்ல, குழியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போவாங்க. கேட்கிறேன், அது எப்படி? அதாவது கேரக்டர்ல மட்டும் சாஃப்ட் இருக்க கூடாதாமா, இருக்காதாமா, ஆனா ரோட்ல மட்டும் எப்படி இருக்கணுமாமா? எப்படி சாஃப்ட்னா எப்படி? ரோடு வந்து நல்லா இருக்கணும், சாலை வசதி செமையா இருக்கணும். இல்ல சரி, ஓகே தங்கோ. இப்ப நான் ஷரியத்தின் அடிப்படையில சொல்றேன். நான் வந்து அந்த பசங்க எந்த பசங்களாக இருந்தாலும் சரி, முதல் விஷயம் இந்த வயசுல இருந்து இதை கத்துக்கோங்க. இந்த மாதிரி ரக்கட் பாய்ஸ்ன்னு சொல்ற கூட்டத்துக்கு பக்கத்துல கூட போயிடாது. அந்த பசங்களை விட்டு எவ்வளவு உன்னால தவிர்ந்து இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க. ஏன் தெரியுமா? இது ஷரியத்து சொல்லக்கூடிய விஷயம். நம்ம மார்க்கத்துல மென்மையாக நடக்க சொல்லிதான் இஸ்லாம் சொல்லுது, பணிவாக நடக்க சொல்லிதானே சொல்லுது. நீங்க சொன்னீங்க பாருங்க, டீச்சருக்கு மதிப்பு இல்ல, அம்மாவுக்கு மதிப்பு இல்ல, பெரியவங்களுக்கு மதிப்பு இல்ல, கெத்துன்ற நினப்பு, அப்படித்தானே? மார்க்கத்துல என்ன தெரியுமா சொல்லுது? நீங்க பணிவாக நடங்க. உங்கள் பெற்றோர்களிடத்துல, உங்களை பெற்றெடுத்தவர்களிடத்துல உங்களின் பணிவின் இறக்கையை தாழ்த்திருங்க. பணிவாகத்தான் நீங்க நடக்கணும். பெரியவர்களிடத்துல ரொம்ப கண்ணியமாகத்தான் நடக்கணும். இஸ்லாம் வந்து இத வந்து விரும்பினா நடந்துக்கோங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லல. கட்டாயம் நீங்க எப்படித்தான் நடக்கணும்? பணிவாக மென்மையாகத்தான் நடக்கணும். புரிஞ்சா? அப்ப ரக்கட் பாய்ஸ் சொல்ற டீம் வந்து அந்த பணிவுக்கோ அந்த சாஃப்டுக்கோ மென்மைக்கோ என்ன கிடையாது, வேலையே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒண்ணு.